ஹாய் மக்களே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பைக் வந்து இந்த மாதிரி இன்ஜின் வார்னிங் சிம்பிள் காமிக்குது அப்படின்ட்டு. அது என்ன ஆச்சுன்னா ஷோரூமில் வந்து மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போவும் அந்த எரர் சேம் ப்ராப்ளம் வந்ததுனால சார் ஃபுல்லாக ஒயரிங்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் இது பண்ணோம். பைக்கை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் விட்டு வந்துட்டோம். நேற்று கால் பண்ணி கேட்டதுக்கு சார் வந்து கிளஸ்டர் தான் சார் ப்ராப்ளம், கிளஸ்டர் தான் மாற்றணும் அப்படின்ட்டாங்க. சார் என்ன சார் ஃபோர்த் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னா. ஹலோ சார் என்ன சார் ஆச்சு? சார் அது கம்ப்ளைண்ட் செக் பண்ணிட்டாங்க. ஓகே. ரன்னிங்கில் போகும்போது உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து ஒரு சில டைமில் ஏறாது இருக்கிறது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆர்பிஎம் மீட்டர் இல்லையே. சார் அது கிளஸ்டர் தான் மாற்றி பார்க்கணும். நம்மக்கிட்ட கிளஸ்டர் ஸ்டாக் இல்லை. இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருவாங்க ஈவினிங். கிளஸ்டர் தான் மாற்றணுமா? ஆமாம். என்ன ப்ரோ புதுசாக சொல்கிறீங்க? இது வரைக்கும் அந்த பிரச்சனையே வரலன்ற, இப்போ தான் அது வந்திருக்குன்ற, இப்போ பார்த்தீங்கன்னா கிளஸ்டரே மாற்றணுன்றீங்க. சார் அது வாரண்டி இருக்குல்ல உங்களுக்கு? வாரண்டி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. கம்ப்ளைண்ட்னா திடீர்னு தான் வரும். இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எதனால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ வரைக்கும்? எலக்ட்ரிக்கல் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. எலக்ட்ரிக்கலில் கம்ப்ளைண்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன வண்டி திடீர்னு கூட ஆஃப் ஆயிருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. பைக்குன்னா கரெக்டாக 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கிளஸ்டர் ப்ராப்ளம். இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரில. பார்ப்போம்.